ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் அவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்? முதலாவது அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆபிராம் என்ற பெயருக்கு அர்த்தம் உயர்வான தகப்பன், கனத்திற்குரிய தகப்பன். தேவன் சொன்னார், இனி உன் பெயர் ஆபிராம் என்று சொல்லப்படுவதில்லை, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நீ இனி ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறுவாய். தாவீது அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடந்தான் என்று அப்போஸ்தலர் 13:22 சொல்கிறது. ஆகவே 2 சாமுவேல் 7:9 தாவீதோடு பேசினார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உனக்கு ஒரு பெரிய பெயரை நான் உண்டாக்க போகிறேன் என்று சொன்னார். அப்படியே செய்தார். யாக்கோபை பாருங்கள், ஆதியாகமம் 32:26 முதல் 28 வரை வாசித்து பாருங்கள். தேவன் அவனுக்கு தரிசனமானார் ஒரு தூதன் ரூபமாக. யாக்கோபு நினைத்தான் இதுதான் சமயம் என்று. அவர் இறுக பற்றி கொண்டார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 சொல்கிறது, அவன் கெஞ்சி 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 அழுதானா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். தேவன் கேட்டார், உன் பெயர் என்னப்பா? என் பெயர் யாக்கோப். யாக்கோப் என்பதற்கு எத்தன் என்று பொருளா? தேவன் அவனை பார்த்து சொன்னார், இனி நீ யாக்கோப் என்று அழைக்கப்படுவதில்லை, இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். உனக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன். இஸ்ரவேல் என்பதற்கு தேவ பிரபு, பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு ஒரு பெரிய பெயரை உண்டாக்குவேன் என்று சொன்னார். உண்டாக்கினார். மனம் கலங்காதிரு. நாம் இயேசு கிறிஸ்துவை எதே தெய்வமாக கொண்டிருப்பது கீழே போவதற்கல்ல, நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார்.